கென்யாவில் அல்-ஷபாப் தீவிரவாதிகள் முகாம் மீது அந்நாட்டு ராணுவம் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. காரிசா பல்கலைக்கழக மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு மூளையாக செயல்பட்ட தீவிரவாதிகளின் தலைவருக்கு தலைக்கு 1.25 கோடி ரூபாயை பரிசுத் தொகையாக கென்யா அறிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடான கென்யாவில் காரிசா என்ற பல்கலைக்கழகத்தில் கடந்த 2ஆம் தேதி முகமூடி அணிந்த தீவிரவாதிகள் நுழைந்து கையெறி குண்டுகளை வீசியும் துப்பாக்கியால் சுட்டும் மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தினர். 16 மணி நேரம் நீடித்த இந்த சண்டையில் 148 பேர் கொல்லப்பட்டனர். இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு சோமாலியாவின் அல்-ஷபாப் தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றதால் அவற்றின் முகாம்கள் மீது கடந்த ஞாயிறன்று கென்ய ராணுவம் தாக்குதல் நடத்தியது. சோமாலியாவில் உள்ள கெடோ என்ற இடத்தில் அமைக்கப்பட்டிருந்த 2 முகாம்கள் குண்டுகள் வைத்து தகர்க்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கென்ய ராணுவத்தினரின் தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குறித்து இன்னும் எந்த தகவலையும் அந்நாட்டு ராணுவம் வெளியிடவில்லை. இதனிடையே காரிசா பல்கலைக்கழகத்தில் நிகழ்ந்த தாக்குதலால் கென்ய சுற்றுலாத்துறை பெருமளவு பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏராளமான வெளிநாட்டினர் தங்கள் சுற்றுப்பயணத்தை ரத்து செய்திருப்பது அங்குள்ள விடுதி காப்பாளர்களை கவலையடைய செய்துள்ளது. அதனால் வருமான இழப்பு ஏற்படும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். இங்கு சுற்றுலாத்துறை, அதுவும் குறிப்பாக கடற்கரையோரம் இருக்கும் விடுதிகள் பெரும்பான்மையாக நிரம்பியிருக்கும். இந்த சம்பவத்திற்கு பிறகு சுற்றுலா வருவதற்கு முன்பதிவு செய்திருந்த அனைவரும் அதனை ரத்து செய்து வருகின்றனர். இது எங்களது வருமானத்தை பாதிக்கும். காரிசா பல்கலைக்கழக மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு அல்-ஷபாப் தீவிரவாத அமைப்பின் தளபதி முகமது என்ற கமாதிரி என்பவர் மூளையாக செயல்பட்டது தற்போது தெரிய வந்துள்ளது. எனவே தீவிரவாத தளபதியை தேடும் குற்றவாளியாக அறிவித்துள்ள கென்யா அவரது தலைக்கு 20 மில்லியன் ஷில்லிங்ஸ், அதாவது இந்திய மதிப்பின்படி 1,33,74,000 ரூபாயை பரிசுத் தொகையாக கென்யா அறிவித்துள்ளது. நியூஸ் 7 தமிழ் உலக செய்தி பிரிவு.